ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பர்மா ஸ்டைல் எக் பேஜுவை தான். எக்கே பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் முதல்ல 4 எக் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆன பிறகு அதை ஒரு நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றக்குள்ள அது ஈஸியாக நம்மளால் உரிச்சு எடுக்க முடியும், எந்தவித வெடிப்பும் இல்லாமல். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாகில் ரொம்ப நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. 8 பல் பூண்டையும் அதே மாதிரி நீலவாகில் வெட்டி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, அப்புறம் 5லேருந்து 6 வரமிளகாய், புளிக்கரைசல், எலுமிச்சம்பழத்தோட சாறு, உப்பு நீர், இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அது ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை எண்ணெயில் ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. வரமிளகாவை ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பொரிக்கும் போது கருகிடும். அதனால் லைட்டாக பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க கார்லிக்கையும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு குறைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட எல்லா பொருட்களும் தயாராக இருக்குது. எக் பேஜோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எக்கு எடுத்து அதை பாதி அளவு கட் பண்ணிக்கோங்க. இதோ நான் காட்டியிருக்க மாதிரி அதை லைட்டாக பொழந்துக்கிட்டுக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் ப்ளஸ் கார்லிக் இருக்குல்ல, அந்த மிக்சரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு நீர் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலுமிச்சை சாறு இருக்குல்ல, அதையும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடித்து வச்சுருக்க வரமிளகாவை மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் பொரிச்ச எண்ணெயை 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி அண்ட் சூப்பரான எக் பேஜோ பர்மா ஸ்டைலில் ரெடி. இன்னும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இதுமாரி நிறையா ரெசிபீஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.